வணக்கம் நண்பர்களே. இங்கிலீஷ் லாங்குவேஜ் நாலேஜை ஒருத்தர் எப்படி வளர்க்கலாம், எப்படி ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்ஸை நம்ம வளர்க்கலாம், இதை தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை பற்றி பேச சொல்லி ரொம்ப நாளுக்கு முன்னாடியே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அல்லாதவர்களும் கேட்டிருந்தாங்க. என்னால் இப்போ வீடியோ பண்ண முடியல. இந்த வீடியோவில் நம்ம இதை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நிறைய ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். சொல்லுவாங்க, நான் இங்கிலீஷில் வீக்காக இருக்கேன், நான் தமிழ் மீடியமில் படித்தேன் அல்லது இங்கிலீஷ் மீடியமில் படித்தேன், அதுக்கப்புறம் டச் விட்டு போச்சு, நான் வீக்காக இருக்கேன், எக்ஸாமினேஷனை என்னால் கிளியர் பண்ண முடியுமா, இப்படிலாம் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஒரு சில பேர் என்ன கேட்பாங்கன்னா, யூபிஎஸ்சி இங்கிலீஷ் நல்ல நாலேஜ் இருக்கவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்களாமே, நான் கேள்விப்பட்டேன், ஒகாபுலரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுமாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கடி இந்த ஒகாபுலரி அப்படின்ற டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. நான் அவங்க எல்லாருக்குமே சொல்கிறது தான், யூபிஎஸ்சி உங்கள் இங்கிலீஷ் நாலேஜ்க்காக உங்களை செலக்ட் பண்ணாது. இங்கிலீஷ்ன்றது ஆக்சுவலாக நாலேஜ் இல்லை, அது ஒரு லாங்குவேஜ் தான். உங்களுக்கு ஆக்சுவலாக நாலேஜ் இருக்கணும். மற்றபடி இங்கிலீஷில் எக்ஸாமை நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். சிம்பிளான இங்கிலீஷில் தெளிவாக நீங்கள் நாலேஜை பேப்பரில் கொடுத்தா போதும். இதுதான் யூபிஎஸ்சியினுடைய எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கிலீஷில் பேசிக்காக உங்களால் படிக்க முடியுது, எழுத முடியுது அப்படின்னா போதும். இன்டர்வியூலையும் சிம்பிளான இங்கிலீஷில் அவங்க கேட்குற கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணிங்கன்னா போதும். இது யூபிஎஸ்சிக்கு தேவைப்படக்கூடிய இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி. இதை தாண்டி ஜென்ரலாக நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் நாலேஜை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நல்ல விஷயம், நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இங்கிலீஷ் ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ். கல்வி ஆகட்டும், வேலைவாய்ப்புகள் ஆகட்டும், வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யறதாகட்டும், இங்கிலீஷ் லாங்குவேஜை லேர்ன் பண்ணுறதுல நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ, டெய்லி லைஃப், இதுக்கும் நமக்கு வந்து இங்கிலீஷ் தேவை தான். தாய்மொழியை தாண்டி இங்கிலீஷ் நம்ம தாராளமாக லேர்ன் பண்ணலாம். இங்கிலீஷை தாண்டி மற்ற லாங்குவேஜஸையும் லேர்ன் பண்ணலாம். சரி, இந்த இங்கிலீஷை நம்ம எப்படி லேர்ன் பண்ணுறது? நான் நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன் என் லைஃப்பில். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, இங்கிலீஷ் எனக்கு ஒரு வீக்கான ஏரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பல வருடம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த இங்கிலீஷை லேர்ன் பண்ணுறதுக்கான முயற்சியை எடுக்க மாட்டாங்க. என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே நான் ஒரு சில பேர் மீட் பண்ணியிருக்கேன். ஒரு 25 வயசில் ஒரு ஃப்ரெண்டு சொல்ல ஆரம்பித்தார். இப்போ அவர் கிட்டத்தட்ட 40 வயசு ஆயிடுச்சு. இன்றைக்கும் சொல்கிறாரு. நான் இன்றைக்குமே சொல்வேன், சரி பரவாயில்ல, 40 வயசு ஆனால் என்ன, இது சின்ன வயசு தான், இப்போயாவது நீ எடுத்து படிக்க ஆரம்பி, நான் சொல்கிறத செய்யன்னு சொல்லுவேன். அவர் செய்ய மாட்டார். இது இவர் மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இப்படி ஒரு மனநிலை இருக்குது. இங்கிலீஷ் கற்றுக்கணும், ஆனால் அதை ப்ராப்பராக பொறுமையாக நான் பண்ண மாட்டேன், வேகமாக நான் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதை தாண்டி என்ன நினைப்பாங்கன்னா, நான் ஒரு புக் எடுத்து படிக்க மாட்டேன், புக் எடுத்து படிக்கிறது கேவலம், ஸ்கூல் புக் எடுத்து நான் படிக்கணுமா, நான் அப்படியே பேசி நானே செக் பண்ணுவேன், இதெல்லாம் நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்களை ஏளனமாக பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்குது அப்படின்னா நாம் இங்கிலீஷை லேர்ன் பண்ணுறது கஷ்டம். இங்கிலீஷ் மட்டும் இல்லை, வேறு எந்த லாங்குவேஜையும் லேர்ன் பண்ண முடியாது. அது இல்லாமல் இன்றைக்கி தேதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கவங்களே இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த வாசிப்பு பழக்கம் கிடையாது. ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறது, புக்கு படிக்கிறது கிடையாது. அது இல்லாமல் இந்த ரைட்டிங் ப்ராக்டிஸும் இன்றைக்கி கிடையாது. ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளாக ஒரு லெட்டர் எழுத சொன்னால் நிறைய பேரால் எழுத முடியாது. இங்கிலீஷ் லாங்குவேஜ் படித்தவங்க, இங்கிலீஷ் மீடியமில் படித்தவங்க எழுத சொன்னால் எழுத மாட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனைகளும் இருக்குது. அப்போது பிரச்சனை வேற எங்கேயும் இல்லை, பிரச்சனை நமக்குள்ளே தான் இருக்குது. நாம் மாறணும், புரியுதா? நம்முடைய ஆட்டிடியூட்டை மாற்றணும். இங்கிலீஷுங்கிறது ஒரு லாங்குவேஜ் தான், அதை ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். ஆனால் பொறுமையாக இருக்கணும், சில விஷயங்களை செய்யணும், ரைட்டுங்களா? நம்ம ஈகோவை ஓரம் தள்ளிடணும். புக் எடுத்து படிக்க மாட்டேன், எழுதி பார்க்க மாட்டேன், பேசி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம்னா வருஷம் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நம்ம பாட்டுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். உங்களுக்கு பிளேட்டோ தெரியுமா? மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ஃபிலாசபர். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏன்ஷியன்ட் கிரீஸில் இருந்தவர். சாக்ரட்டிஸுடைய ஸ்டூடெண்ட். அவர் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கிரீஸில் வாழ்கிற மக்களுக்கு ஒரு எஜுகேஷன் சிஸ்டமை ப்ரிஸ்கிரைப் பண்ணார். அதில் ஒத்து பார்த்தீங்கன்னா 50 வயசு வரைக்கும் மக்கள் படிக்கணும் அப்படின்னு சொன்னார். எப்போ? 2000 வருஷம் முன்னாடி. இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோம்னா, நான் எல்லாரையும் சொல்லலாம், ஆனால் மெஜாரிட்டி இப்படி தான் இருக்கும். ஒரு டிகிரி முடிக்கிற வரைக்கும், இல்லை மேக்ஸிமம் பிஜி முடிக்கிற வரைக்கும் தான் நம்ம லேர்ன் பண்ணுறோம். இங்கிலீஷ்ன்றதை தாண்டி ஜென்ரல் லேர்னிங்கே சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம நாலேஜில் அப்டேட் ஆகிறது கிடையாது. ஒரு நியூஸ் பேப்பர் கூட நம்ம எடுத்து படிக்கிறது கிடையாது. அதோட படிப்பு முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளோதான் படிப்பு, அது மேலே படிக்கக்கூடாது. அந்த வயசுக்கு மேலே நம்ம படிக்க தேவையில்லை, படிக்கக்கூடாது, படித்தா கேவலம் அப்படின்ற புரிதல் இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட இருக்குது. இந்த மனநிலையை மாற்றணும். சொல்லப்போனால் நிறைய இந்தியர்கள் நம்ம கையில் இந்த மனநிலை இருக்குது. இந்த மனநிலை தான் நம்முடைய ஒரு வீக்னஸ் காரணமாக இருக்குது. அதனால் இந்த வீக்னஸ்லேருந்து நம்ம மீண்டு வரணும், ரைட்டுங்களா? சரி, இப்போது இங்கிலீஷ் லேர்னிங்க்கு நான் வரேன். உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜை கற்றுக்கணும், ஆனால்
அது உங்களுக்கு தெரியாது அல்லது வீக்காக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல பொறுமையாக இருக்கணுங்க. குறைஞ்சது ஒரு வருஷத்துலேருந்து ஒரு 3 வருஷம் வரைக்கும் நீங்கள் சில ஆக்டிவிட்டீஸை ரெகுலராக பண்ணணும். புரியுதா? இங்கே 1 to 3 இயர்ஸ்ன்னு சொல்கிறது பேஸ்ட் ஆன் யுவர் கரண்ட் ஸ்டேட்டஸ். இங்கிலீஷ் சுத்தமாக எனக்கு தெரியாது, ரொம்ப வீக்காக இருந்தீங்கன்னா டைம் அதிகமாகும். ஓரளவுக்கு தெரியும் ஆனால் வீக்காக இருக்கேன், பேச முடியல அல்லது எழுத முடியலன்னா கொஞ்சம் டைம் அதிகமாகும். ஸோ 1 year to 3 year குறைஞ்சபட்சம் நம்ம ஒதுக்கணும். எனக்கு இங்கிலீஷ் வராது, ஐயோ நான் பாவம், நான் கிராமத்துலேருந்து வந்தேன், தமிழ் விட இப்படியே பேசி நம்மளை மதிக்காமல் போகிறத விட பொறுமையாக இருந்து டார்கெட்டை யோசிக்காமல் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களை அறியாமலேயே நீங்கள் இந்த லாங்குவேஜை ஈஸியாக மாஸ்டர் பண்ணிடலாம். ரைட்டுங்களா? நான் நிறைய பேரை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பார்த்துருக்கேன், இந்த பக்கமும் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. கிராமத்துலேருந்து வந்து தமிழ் மீடியம்லேயே படித்து அதுக்கப்புறம் ப்ராப்பராக பொறுமையாக லேர்ன் பண்ணி இன்றைக்கி நல்ல இங்கிலீஷை மாஸ்டர் பண்ணி பேசக்கூடிய மேடைகளில் ரொம்ப நேரம் பேசக்கூடிய நபர்களும் எனக்கு தெரியும். ஸோ 2 பக்கமும் இருக்காங்க. நீங்கள் வந்து எந்த பக்கம்ன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஓகே, நான் சொல்லக்கூடிய ஆக்டிவிட்டீஸை நீங்கள் ரெகுலராக பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தமிழ் மீடியம் தான் நீங்கள் படிச்சிருக்கீங்க, இங்கிலீஷ் உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது, வீக்காக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா டெய்லி 1 hour ஸ்கூல் புக்ஸ் இருக்கு இல்லையா, ப்ரோஸ் இருக்குது பாருங்கள். அதாவது இந்த பொயட்ரி இல்லாமல் இந்த லெசன் ஃபார்மேட்டில் இருக்கும் பாருங்கள், இந்த புக்கை வாங்கணும். ஒன்றும் இல்லை, சமச்சீர் புக்கே இங்கிலீஷ் புக் வாங்கிடுங்க. வாங்கி டெய்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த புக்ஸை படிங்க. 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் புக்கை வாங்கினா போதும். ரைட்டுங்களா? இந்த மாதிரி படிக்கும்போது ஒகேபுலரியில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆவீங்க. அந்த வார்த்தைகள் இருக்குது பாருங்கள், வேர்ட்ஸ், அது புரிய ஆரம்பிக்கும். சைடில் ஒரு டிக்ஷனரியை வச்சு ரெஃபர் பண்ணி பார்க்கணும். இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரி ஒன்று வாங்கி வச்சுங்க. செல்ஃபோன்லாம் யூஸ் பண்ணாதீங்க, கஷ்டமாக இருக்கும். ரைட்டா? டிக்ஷனரியை வச்சு அப்படியே படிக்க நீங்கள் ரெகுலராக பண்ணணும். இதோடு சேர்த்து நீங்கள் பேசிக் கிராமரையும் லேர்ன் பண்ணணும். கிராமர் புக் இருக்கும், ஸ்கூல் புக்ஸ்லேயே கிராமர் புக் இருக்கும். ஸோ கிராமர் புக்கில் நீங்கள் என்ன பண்ணணும்னா பேசிக்கான கிராமர் லேர்ன் பண்ணணும். நவுன்னா என்ன, வேர்ப்னா என்ன, ப்ரோனோன்னா என்ன, சென்டென்ஸ் ஃபார்மேஷன், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிட்டே வரும். அப்போது இந்த ப்ரோஸ் நீங்கள் லேர்ன் பண்ணணும், கிராமர் லேர்ன் பண்ணணும். இதை பொறுமையாக பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. இதை பண்ணிவிட்டு டெய்லி 10 நிமிஷம், வெறும் 10 நிமிஷம், ஒரு அரை பேஜுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 வேர்ட்ஸ்க்கு நீங்களே எழுதுங்க. சிம்பிளாக எழுதுங்க. ஒரு ஷார்ட் பேராகிராஃப் போதும். எதை பற்றி வேணால் எழுதலாம். புரியுதா? அன்றைக்கி புக்கில் ஒரு டாப்பிக்கை பற்றி படிக்கிறீங்கன்னா அது சம்மந்தமாகவே நீங்கள் எழுதலாம். உங்களை பற்றி கூட எழுதலாம். நீங்கள் யார், எந்த ஊர், உங்கள் அப்பா பேர் என்ன, நீங்கள் யார், இந்த மாதிரி சிம்பிளாக டெய்லி 10 minutes எழுதணும். இந்த ஆக்டிவிட்டீஸை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பண்ணிட்டு வாங்க. கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணணும்னா நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிக்கணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு, படித்தா இந்து பேப்பர் தான் படிப்பேன், அப்படி இல்லைனா நான் வேறு எந்த பேப்பரும் படிக்க மாட்டேன், அதை எனக்கு கேவலம்னு சொல்லுவாங்க. மறுபடியும் வந்து தப்பான ஆட்டிடியூட். இந்து பேப்பர்லாம் வேணாம், சிம்பிளான நியூஸ் பேப்பர், டேப்லாய்டுன்னு சொல்லுவாங்க. டெக்கன் கிரானிக்கல், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, சிம்பிள் இங்கிலீஷில் இருக்கும், சின்ன சின்ன நியூஸ் ஐட்டமாக இருக்கும். ஹிந்துவில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டாக இருக்கும், அதை பார்த்தாலே மயக்கம் வரும் சில பேருக்கு. அது வேண்டாம். இந்த டேப்லாய்டு பேப்பர்ஸ் எடுத்து சின்ன சின்ன நியூஸ் ஐட்டம்ஸ் ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும், இதை கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிங்க. புரியுதா? இதை செய்யணும், ரெகுலராக செய்யணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும்னா லெட்டர் ரைட்டிங்கை நீங்கள் ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி தேதியில் நம்ம லெட்டர்ஸை யூஸ் பண்ணுறதில்ல. சொல்லப்போனால் இதெல்லாமே நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக்னஸாக இருக்குது. ஒரு காலத்தில் லெட்டர் எழுதி ஆகணும், இன்றைக்கி பார்த்திங்கன்னா இமெயில் அனுப்பிச்சிடுறோம், எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடுச்சு. லெட்டர் ரைட்டிங் பண்ணுங்கள். அது இல்லாமல் நீங்கள் இந்த வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணுறீங்களா, இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இது வரைக்கும் லேர்ன் பண்ண இங்கிலீஷ் இருக்குது பாருங்கள், இதை இப்போ அப்ளை பண்ணணும். இது வரைக்கும் ஒரு ஷார்ட்கட்டில் இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழ் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த மெசேஜ்லாம் அடிச்சிருப்பீங்க. இப்போ என்ன பண்ணணும், முடிஞ்சது ப்ராப்பர் இங்கிலீஷில் ப்ராப்பர் கிராமரோட நீங்கள் லேர்ன் பண்ணீங்க இல்லையா, இந்த நாலேஜை யூஸ் பண்ணி டைப் பண்ண ஆரம்பிங்க. அப்போ நீங்கள் கெயின் பண்ண நாலேஜை ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நான் சொல்கிற ஆக்டிவிட்டீஸ்லாம் அடுத்தடுத்து பண்ணலாம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் சைமல்டேனியஸாக பண்ண ஆரம்பிக்கணும். கடைசியாக ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு வரணும், பேச ஆரம்பிக்கணும். முதல்ல உங்கள் வீட்டுக்குள்ளேயே உங்கள் ரூம்லேயே உட்காந்து நீங்கள் லேர்ன் பண்ணது அப்புறம் எழுதுறதுலாம் இருக்குல்ல, இதையே நீங்கள் வாசிக்க வேண்டும். 50 வார்த்தைக்கு எழுதுறீங்களா, அதை அப்படியே வாசிங்க. ரைட்டுங்களா?
உதாரணத்துக்கு நீங்கள் நேற்று பார்த்த ஒரு சினிமாவை பற்றி இன்றைக்கி 50 வார்த்தை எழுதிருக்கீங்கன்னு வைங்க. எழுதிட்டீங்கல்ல, எழுதின உடனே வாசிக்கணும். வாசிக்கும் போது மெக்கானிக்கலாக இருக்கக்கூடாது. நீங்கள் தமிழில் எழுதி வாசிச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த மாடுலேஷன் இருக்கணும்ல, எக்ஸ்பிரஷன் இருக்கணும்ல, எங்கே ஸ்டாப் பண்ணணும், எங்கே அதை மேற்கொண்டு கொண்டு போகணும், ஹை லோ இருக்கும்ல, அந்த மாடுலேஷனை இதில் கொண்டு வரணும். எஸ்டர்டே ஐ சா எ மூவி புஷ்பா 2. ஆக்சுவலாக நேற்று இந்த படத்தை நான் பார்த்தேன், அதே எக்ஸாம்பிள் எடுத்து பேசுகிற பாருங்க. எஸ்டர்டே ஐ சா அ மூவி புஷ்பா 2 அல்லது மூவி கால்டு புஷ்பா 2. கால்டு ஆஸ் புஷ்பா 2ன்னு வரக்கூடாது, அது கிராமட்டிக்கல் எரர். சரியா? இந்த மாதிரி லேர்ன் பண்ணுறதை அப்படியே ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆக்கிடணும். த மூவி இஸ் அ கமர்ஷியல் என்டர்டெய்னர். த மூவி இஸ் அ கமர்ஷியல் என்டர்டெய்னர். நீங்கள் தமிழில் பேசினா எப்படி பேசுவீங்க? அதே மாதிரி என்ஜாய் பண்ணி பேசணும். த ஹீரோ இஸ் போர்ட்ரேட் ஆஸ் அ கேங்ஸ்டர். கேங்ஸ்டராக அந்த படத்தில் அவர் காட்டப்படுறாரு. த சாங்ஸ் வேர் குட். சிம்பிள் வேர்ட்ஸ் தான் உடைச்சு. த சாங்ஸ் வேர் குட். சாங்ஸ் வாஸ் குட் இல்லை, சாங்ஸ் வேர் குட். சிங்கிள் சாங்னா சாங் வாஸ் குட். த சாங்ஸ் வேர் குட். ஃபுல் ஸ்டாப். த ஆக்ஷன் சீக்வன்சஸ் வேர் குட். அப்படிலாம் சிம்பிளாக ஃபைட் சீன்ஸ் வேர் குட் அல்லது ஃபைட் சீன் வாஸ் குட். அட் த சேம் டைம் தெர் வாஸ் டூ மச் ஹீரோயிசம். அதே நேரத்தில் ஹீரோயிசம் அதிகமாக இருந்தது. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி பேசணும். ரைட்டிங்களா? நீங்கள் மற்ற மனிதர்களோடையும் பேச ஆரம்பிக்கணும். டெய்லி எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ பேசணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஹோம் மேக்கராக இருக்கீங்க, நீங்கள் ஃபீமேலாக இருக்கீங்க, வெளியே அந்த அளவுக்கு வர வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் ஃபோனில் ஏதாவது திங்ஸ் ஆர்டர் பண்ணுறீங்க, அப்போது இங்கிலீஷில் பேசலாம். நீங்கள் உங்கள் பேங்க் சம்மந்தமாக ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது, இதை நீங்கள் ஹெல்ப்லைன் நம்பரில் கால் பண்ணி பேசுங்கன்னா அப்போ நீங்கள் இங்கிலீஷில் பேசலாம். முடிஞ்ச வரைக்கும் பேசுங்க. கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா தமிழ் ஆப்ஷனை சூஸ் பண்ணி அதில் கான்ஃபிடென்ட்டாக இங்கிலீஷில் பேசலாம். ஓகேங்களா? சொல்ல புரியுதா? உதாரணத்துக்கு பேங்க் ஹெல்ப்லைன் கால் பண்ணிவிட்டு தமிழே சூஸ் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு ப்ரெஷர் இருக்காது, நீங்கள் அப்போ இங்கிலீஷை யூஸ் பண்ணலாம். இல்லை மேடம், நேற்று நான் செக் பண்ணால் எனக்கு அலர்ட் வரல, எஸ்டே ஐ செக்டு அட் 9 PM, அலர்ட் டிடன்ட் கம் அப்படின்னு பேசணும். ஓகே, ரைட்டா? முடிஞ்ச வரைக்கும் கிராமர் எரர்ஸ் இருக்கக்கூடாது. சிம்பிளாக பேசணும், உடச்சி பேசணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு அவசரப்பட்டு வேகமாக பேசுவாங்க. இந்த பட்லர் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க. எரர் நிறையா இருக்கும், கண்ணாமுன்னான்னு பேசுவாங்க, சின்டெக்ஸ் எரர் இருக்கும், சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ப்ராப்பராக இருக்காது, ஆனால் பேசிக்கிட்டே போவாங்க. மேடம் எனக்கு இந்த செக்கு பாஸ் ஆகிடுச்சான்னு சொல்லுங்களேன். அப்படியே பேசிவிட்டு இங்கிலீஷில் பேசணும். கேன் யூ ப்ளீஸ் செக்? ஓ அப்படிங்க, ஆயிடுச்சா? தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஓ ஐ எம் சாரி, ஐ டிட் நாட் செக் மை இமெயில். சிம்பிளாக இருக்கா? எரர் இல்லாமல் இருக்கா? ஐ டிட் நாட் செக் மை இமெயில், ஐ வில் செக் இட் நவ். நான் இப்போ பார்க்குறேன். இப்படி பேசுங்க. புரியுதுங்களா? தேவைப்பட்டால் நீங்கள் வாண்டடாகவே கூட ஃபோன் கால் மூலமாக நீங்கள் கான்வர்சேஷன் பண்ணலாம். யார் நேரத்தையும் வீணடிக்க வேணாம். இன்றைக்கி ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் ஆர்டர் பண்ணுறோம். அமேசான் இந்த மாதிரி இது. நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கொயரி பண்ணுவீங்க இல்லையா? அதுக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பேசலாம். அமேசான்றது சும்மா எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அமேசான் நம்ம கால் பண்ண மாட்டோம். மற்ற கம்பெனிஸ் எதாவது இருக்குன்னா நீங்கள் கால் பண்ணி என்கொயர் பண்ணலாம். ரைட்டுங்களா? உதாரணத்துக்கு உங்கள் சைல்டுக்கு நீங்கள் ஒரு டாய் வாங்க போகிறீங்க. அந்த கம்பெனிக்கு கால் பண்ணி அந்த டாய் பற்றி கேட்கலாம். ஐ saw your ad. I am going to buy a toy for my 3-year-old son. Can you please give the details? இப்படி பேசுங்க. இப்படி தாங்க ஸ்போக்கன் இங்கிலீஷை வளர்த்துக்க முடியும். நீங்கள் பேச மாட்டேன், வெக்கமாக இருக்குது, பயமாக இருக்குது, அல்லது பேசினா பயங்கரமாக பேசுவேன், அமெரிக்கன் மாதிரி பிரிட்டிஷ் மாதிரி பேசுவேன், இல்லை பேசவே மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த லாங்குவேஜை கற்றுக்கவே முடியாது. ரைட்டா? இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் ரெகுலராக பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள். நீங்கள் இங்கிலீஷை மாஸ்டர் பண்ணிகிட்டே வரதை உங்களாலேயே உணர முடியும். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உணர முடியும். நான் சொன்னதை ரெகுலராக பண்ணுறீங்க, ரிலீஜியஸாக பண்ணுறீங்க, கான்ஃபிடென்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். ஸோ நான் சொன்ன இந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றத எனக்கு நீங்கள் அதுக்கப்புறம் சொல்லுங்கள். நன்றி.